ஏக குருவாகச் சமைந்து அகில திரட்டனும் அறநூல் மறைதந்து அன்பு கொடி வளர்த்து அறங்காத்து அவனி கலியளித்து தர்ம யுகமாக்கி தாரணி ஒரு உடைக்குள் ஏற்ற தாழ்வின்றி ஏகம் ஒரு நிரப்பாய் வழியானல் என்பாட்சி செய்யும் ஐயா வைகுண்டரின் திருஅடியை சிந்தையிலே சுமந்து அன்பு குடிகொண்ட ஐயாவின் பிள்ளைகளுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் யாவரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. சரணம் சரணம் ஐயா சரணம் வைகுண்டா சரணம் ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நவலடியிலிருந்து அம்பிகா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வில் முதலாவது ஐயாவினுடைய அன்பு பிள்ளையாக நீங்கள் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்பையும் பகவான் வைகுண்டர் உங்களுக்கு தொடர்ந்து அருள வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். ஐயா உண்டு. பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. இந்த நிகழ்வில் ஏதாவது அகில திரட்டு அருள்ல இருந்து ஒரு செய்தியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கலி என்ற இருள் உன் மனதை விட்டு அகல வேண்டுமானால் அன்பா பொறுமையாக இருந்து பல தர்மங்கள் செய், அப்பொழுது உன்னுடைய வாழ்வு இருள் மறைந்து பிரகாசமாக இருக்கும்னு ஐயா சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதாவது கலி என்ற மாலை எண்ணம் நம்மை விட்டு அகல வேண்டும். அப்படி அந்த கலி என்ற மாலை எண்ணம் அகன்று விட்டால் நிச்சயமாக சிறப்பாக நாம் வாழலாம். தர்மயுக ராஜ்யத்திலும் நமக்கு இடம் கிடைக்கும். அப்படிதானா? ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் எல்லோரிடமும் ஒவ்வொரு கேள்விகளை அகில திரட்டில் இருந்து வைப்பது போல உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா. அதாவது சப்த மாதர்கள் மொத்தம் 7 பேர். அவங்க யாரெல்லாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சப்த மாதர்கள் 7 பேர் யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மரகதம், வள்ளி, சொல்லுங்கம்மா. மரகதம், வள்ளி, வள்ளி, சரிகை, சரி, சரிதை, மடவு. என்ன ஒன்னே ஒண்ணு சொல்லணும். அரிமடவு, சரகதக்கண்ணி. சரி அம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வில் முதலாவது ஐயாவினுடைய அன்பு பிள்ளையாக நீங்கள் கலந்து கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியில் பேசியமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் முதல் கிழமை, மாசி மாதம் முதல் கிழமை, மாசி 20ஆம் தேதி ஐயாவினுடைய அவதார திருநாள். அதனால இந்த மாதம் நமக்கு சிறப்பாக, எல்லாருக்கும் சிறப்பாக அமைய ஐயாவை நாம் வேண்டுவோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் 2 சிறப்பு பரிசுகள் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் யாருக்கு என்பதை நாங்கள் தவறாமல் அறிவிப்போம். அதாவது உள்ளவனுக்கு ஒன்று என்றும் இல்லாதவனுக்கு ஒன்று என்றும் நான் ஓரங்கள் சொன்னதுண்டோ என்று ஐயா சொன்னது போல எல்லோருக்கும் எல்லாம் ஐயா தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. சரணம் ஐயா சரணம் வைகுண்டா சரணம் ஐயா உண்டு. ஐயா உண்டு. இந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? குமாரபுரத்துல இருந்து பேசுறேன். குமாரபுரத்துல இருந்து ராமலட்சுமி அம்மா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வில் இப்பொழுது வருகை தந்த உங்களுக்கு எல்லா சிறப்பையும் நாராயண வைகுண்ட பகவான் அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சியில, அதாவது அகிலம் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்வை பார்த்து ஐயாவை வணங்கி சிறப்பை ஐயா உங்களுக்கு நிறைய தந்து, அதன் பிறகு அகிலம் டிவியில் நேரடியாக நீங்கள் சாட்சியாக சொல்லி இருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஐயா எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். அம்மா, அதாவது நல்ல நினைவு உள்ளவர்க்கு நாள் எத்தனையானாலும் பொல்லாது வராது இந்த புவிதன்னில் வாழ்ந்து இருப்பர் என்று வைகுண்டம் உரைத்தது போல, நல்ல சிந்தனையோடு இதை கேட்பவர்கள் நிச்சயம் நலம் பெறுவார்கள். ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க அகில திரட்டை எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு அப்பன் வைகுண்டம் உங்களுக்கு அறிவு ஞானத்தை தந்திருக்கிறார். மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஏதாவது நீங்க படிச்சது ஒரு அகில திரட்டிலிருந்து ஒரு செய்தியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல,
அகிலம் TV.comங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கக்கூடியவங்களுக்கும் நீங்க ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடை அதற்குள்ளாட ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன், மறுவினி தவிர்க்க வேண்டாம் வருவே நான் வாசலண்டை, குறுகலி தாண்டி அதனை கொள்வேன் குலத்தை தானே. அதாவது முதல்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம் திருப்ப. ஒரு குடை ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன். ஒரு குடை அதற்குள்ளால ஒரு விஞ்சை நான் அதிகம் பெற்றேன். அப்போ அதாவது எல்லா தெய்வ சக்திகளையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை ஆதாரம். இதுதான் உண்மை இல்லையா? அதாவது கடலுக்குள்ளே நாராயணன் வந்து வைகுண்டத்திற்கு விஞ்சை அருளுகின்ற போது சொல்லுகிறார், நாராயணன் சொல்லுகிறார், சிவனும் நீயே, நாதனும் நீயே, நாராயணனும் நீயே என்று சொல்லுகிறார். அப்போ முப்பொருளும் சேர்ந்த ஒரு பொருள்தான் வைகுண்டம். ஆக நம்மை காப்பது மட்டுமல்ல, நம்மை படைத்தது மட்டுமல்ல, எல்லாமே ஐயாதான் என்பது இதன் மூலம் நமக்கு சிறப்பாக தெரிகிறது. அப்படிதானா? ரொம்ப சந்தோஷமா. வீட்டு ஐயா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க எல்லாரும். பரவாயில்லை. இன்னும் நீங்கள் உங்கள் மனதிலே என்ன வேண்டுகிறீர்களோ அதை ஐயா நடத்தி தர வேண்டும் என்று ஆண்டவனை நான் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் எல்லோரிடமும் ஒவ்வொரு கேள்வியை வைப்பது போல உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது என்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும் என்று தசரதனிடம் வரம் கேட்டோம். வரம் கேட்டது யார்? அதாவது என்னுடைய மகன் பரதன் வந்து நாடை ஆள வேண்டும், நாட்டை ஆள வேண்டும், ராமன் 14 ஆண்டு வனவாசம் வாழ வேண்டும் என்று தசரதனிடத்திலே வரம் கேட்டது பரவாயில்ல, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த மாதம் இன்னைக்கு முதல் கிழமை, அதாவது மாசி மாதம் முதல் கிழமை சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே 2 சிறப்பு பரிசுகள் நிச்சயமாக அறிவிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஐயா வைகுண்டம் இந்த அவனிக்கு வந்த மாதம். மாசி 20ஆம் தேதி ஐயா அவதாரம் எடுத்து திருச்செம்பதி, அதாவது திருச்செந்தூர் கடலுக்குள் அலைவாய் கடலுக்குள்ளே இருந்து பொன்மகர வயிற்றினுள் இருந்து ஐயா இந்த உலகத்திற்கு நமக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்க வந்த நாள் மாசி 20ஆம் தேதி. அன்னைக்கு எல்லா மக்களுமே ஐயாவினுடைய தலைமைப்பதி மட்டுமல்லாது, அவதாரப்பதி மட்டுமல்லாது, எல்லோரும் நிச்சயமாக நீங்கள் ஐயாவை வணங்குங்கள், வாழ்விலே சிறப்பு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், எல்லாம் ஐயா தருவார். வாழை 2 குலை இன்றது போல் இந்த வையகத்தில் நான் வருவேன் என்று சொன்னது போல நிச்சயம் ஐயா நம்மை தேடி வருவார். ஐயா உண்டு. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மெட்ராஸ்ல இருந்து பேசுறீங்க. சென்னையில இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் மீனாட்சி சுந்தரேசன். மீனாட்சி சுந்தரேசன். இதுக்கு முன்னால இந்த அகிலம் டிவியில் இந்த இணைப்பில் நீங்க பேசியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில இல்லையா? ஆமா. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வைகுண்ட பகவானுடைய வற்றாத கருணை அருள் என்றென்றும் நிலைத்திருக்க இருகரம் கூப்பி அப்பன் வைகுண்டத்தை வேண்டுகிறேன். ஐயா உண்டு. ஐயா, அதாவது சென்னையில எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நான் சென்னையில பெரம்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கேன். அப்பா அம்மா பேரு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா பேர் வந்து கார்த்திகேயன், எங்க அம்மா பேரு அனுசியா. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பூர்வீக சொந்த பூமி எந்த இடம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பூர்வீகம் வந்து சங்கரங்குடி இருக்கு ஐயா. சங்கரங்குடி இருப்பு. அப்பாவுடைய ஊர் சொல்லுங்க. அப்பாவோட ஊர் வந்து உடன்குடி பக்கத்துல தாங்கை ராமச்சந்திரபுரம்னு ஒரு ஊர் ஐயா. ஐயா வந்து வழிநடுக நடந்து வந்த அந்த பூமியில் பிறந்திருக்கிறார்கள் இல்லையா? அதனாலதான் ஐயாவினுடைய ஒரு பற்றுதலால் இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய கருத்துக்களை நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, பாராட்டுகிறோம். இப்பொழுது இந்த இணைப்பில் நீங்கள் வருகை தந்தமைக்கு அகிலம் டிவியில் இருந்து நாங்கள் என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஐயா உண்டு. அதாவது இந்த நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு செய்தி, இதுவரை நீங்கள் சொல்லாத செய்தி
இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இங்கே பதிவாகி கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வந்து மறுபடியும் நீங்க agilamtv.com வெப்சைட்ல கண்டிப்பா பார்க்கலாம். சரியா? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, இங்க ஐயாவளின்றது வந்து ஒரு காலத்துல வந்து வெறும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களை சுற்றி இந்த 3 மாவட்டங்களுக்கு உள்ளதா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து மெட்ராஸ்ல மட்டும் இல்லாம மும்பைல ஒரு ஐயா தாங்கல் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி மெட்ராஸ்ல இப்போ வந்து ஹிந்து சேவை கண்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த கண்காட்சியில வந்து ஐயாவளிச்சின்னு ஒரு ஸ்டால் வச்சு, அந்த ஸ்டால்ல ஐயாவை பற்றி எல்லா விஷயங்களும் அங்க வச்சு அகில திரட்டு அருள் நூல் இதெல்லாம் அங்க பார்வைக்கு வச்சு அங்க எல்லாரும் நிறைய பேர் அகில திரட்டு அருள் நூல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஐயா. ஏன்னா ஐயாவளி வளர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஐயா. ஏன்னா அங்க வர ஆட்கள் எல்லாம் பார்த்து எல்லாரும் வந்து நெத்தியில எல்லாருக்கும் நாம விட்டு விடுறோன்னே எல்லாரும் போறவங்க வரவங்க எல்லாரும் எங்க விடுறாங்க, இந்த மாதிரி நாம எங்க விடுறாங்க அப்படின்னு கேட்டு போய் எல்லாரும் நாம வாங்கிட்டு இருக்கிறது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த அகிலத்திரட்டு வந்து கண்காட்சியாக வைக்கப்பட்ட இடம் எங்கன்னு சொல்லுங்க. அது நுங்கம்பாக்கத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கீங்க. நுங்கம்பாக்கத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு பெரிய ஒரு இந்து சேவை கண்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண்காட்சி மாதிரி வச்சு அதுல வந்து ஐயாவளிக்கு தனியா ஒரு பெரிய ஸ்டால் கொடுத்து அதுல அகில திரட்டு அருள் நூல் அப்புறம் ஐயாவளி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வந்து பார்வைக்கு வச்சு நிறைய பேருக்கு நாமம் கொடுத்து இந்த மாதிரி அங்க வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா இதுலயும் வந்து வெறும் கையில மட்டும்தான் விபூதியோ குங்குமமோ கொடுப்பாங்க, ஆனா இவங்க கையிலையும் கொடுத்து நெத்திலையும் வச்சு விடுறது ரொம்ப அபூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஐயா. கண்டிப்பா. அதாவது எந்த ஒரு வழிபாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பை ஐயா கொடுத்தார் இல்லையா? ஆமா, ஒரு பெரிய ஒரு வழக்கம் வந்து ஐயாவளியில தான் இருக்கு தவிர வேற எந்த ஒரு மதத்திலையும் தொட்டு குங்குமமோ விபூதியோ சாத்துற ஒரு வழக்கம் இல்லையா. அதாவது வந்து நாமத்தை இடுகிறவனும் அதை பெறுகிறவனும் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவத்தை ஐயா நமக்கு கொடுத்தார் இல்லையா? ஆமா. அது மட்டுமல்ல, தீண்டத்தகாத ஜாதி என்று ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்த அன்றைய சூழ்நிலையில் எட்டி நின்று குங்குமத்தை அள்ளி வீசினார்கள் இல்லையா? அந்த நிலைப்பாடு தீண்டாமை என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருந்து விலக வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா இப்ப இவ்வளவு பெரிய மகத்துவத்தை தொட்டு நாமத்தை இடு என்று சொன்னார் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஏதாவது சிறப்பான செய்தி இருந்தா சொல்லுங்க. அகில திரட்டுல நான் படிச்சு ரொம்ப இதுவானது என்னன்னா, எப்படி உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. நாரண வைகுண்டமாய் நாட்டினில் தோன்றிய அன்றே காரணம் எல்லாம் ஆச்சு, கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேத நூல் புராணம் முன் ஆக மங்கள் சாரமும் கெட்டு போச்சு, சதாசிவன் குண்டம் ஆச்சுன்னு சொல்லி அகில திரட்டுல ஒரு 4 வரிகள் என்ன வந்து ரொம்ப இழுத்து. ஏன்னா அதுல மங்கள சுரூபமா விளங்குற நாராயணனும் சிவனும் வந்து இணைஞ்சு வைகுண்டராக உலக தோன்றனுடனே 6 வகையான மாற்றங்கள் உருவாகும். என்னென்ன காரணங்கள் அழியறதுக்கு உண்டான காரணங்கள் அனைத்தும் உருவாகும். வேத நூல்கள், புராணங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள் இது எல்லாமே அழிஞ்சு நாம் யாருமே அதை நம்ப மாட்டாங்க, அதை யாருமே பின்பற்ற மாட்டாங்க. இப்படி மோசமான சூழ்நிலைகள் நிலவும். அப்படி இருக்கும்போது கலியுகம் அழியறதுக்கு உண்டான காரணங்கள் பிறக்கும். அப்படி இருக்கிற இடத்துலதான் தர்மயுகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கொடுத்துட்டாங்க ஐயா. நாரணர் வைகுண்டராகி நாட்டினில் வந்தே காரணம் இல்லாம ஆட்சி கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேத நூல் புராணமும் ஆகமச்சாரமும் கெட்டு போச்சு, சதாசிவம் வைகுண்டமாச்சு இல்லையா? ஆக ஐயா வந்து வேற யாருமே இல்லை, சிவனுடைய ஒரு தத்துவம் தான், முப்பொருளும் ஒரு பொருளான தத்துவம் தான். இப்படித்தானா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இன்னும் வேற ஏதாவது இந்த இளம் டிவில இப்ப சொல்ல நினைக்கிறீங்களா? அவங்க மனசுல ஏதாவது தோணுதா? சொல்லுங்க. ஆமா ஐயா. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, ஐயாவுக்கு முன்பு ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்ற ஒரு பெரிய ஒரு மகான் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் வந்து அவருடைய அந்த மகானுடைய பேர் இன்னும் சரியா கிடைக்கல அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா அந்த மகான் சொன்னது என்னன்னா, அவருடைய சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கலியுகம் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு, ஆனா இந்த கலியுகத்தை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அங்க அவர் வந்து ஒரு மேல்நாட்டு அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர். அந்த மேல்நாட்டு அறிஞர் அவருடைய சீடர்களுக்கு சொன்னது என்னன்னா, தென்குமரி கடல்ல வந்து ஒரு சின்ன ஒரு தென்குமரி கடலுக்கு அருகே இருக்க ஒரு கடல் பகுதியில ஒரு சின்ன ஜோதி ஒண்ணு தோன்றும். அந்த ஜோதி வந்து இந்த மிகப்பெரிய கலியுகத்தை வந்து கடந்து மக்களை வந்து ஒரு திரட்டு இது பண்ணி ஒரு அகில திரட்டை வந்து ஒரு
அகிலத்தையே திரட்டி அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்குல வருதுயா. இப்படி திரட்டி மக்கள் அனைவரையும் ஒரே குலமாக்கி மக்கள் அனைத்தையும் ஆள்றதுக்கு ஒரு பெரிய ராஜா வரார். அவருடைய வரவு வந்து இந்த கன்னியாகுமரி கடலுக்கு கொஞ்சம் அப்பால் இருக்கும். ஆனா அவருடைய ஆட்சி வந்து இந்த கன்னியாகுமரி ஒட்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது வந்து ஐயாவை குறிக்கிறதா இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து மற்றவர்கள் செய்யாத ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருவார். அவர் எப்பவுமே தலையில வந்து தலைப்பாகை அணிஞ்சிருப்பார். அதே மாதிரி மக்கள் எல்லாரும் ஒன்றே அப்படின்னு காட்டுறதுக்காக எல்லாருக்கும் தொட்டு திருநாமம் சாட்டுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு அந்த மேல்நாட்டு அறிஞர். அதுக்கு ஏன் அவர் அப்படி கேட்கிறாருன்னா, அப்போ வந்து அந்த உலகம் ஃபுல்லாவே வந்து ஒரு அசுரத்தனமான ஆட்சி நடந்ததுனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு கொடூரமான ஆட்சி நடக்குது, இதை வந்து தட்டி கேட்கறதுக்கும் இதை அழிக்கிறதுக்கும் ஒருத்தர் வருவாரா அப்படின்னு அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பதிலா ஐயா வருவார் அப்படின்னு சொல்லி அந்த மேல்நாட்டு அறிஞர் சொன்னார். ஐயா அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னவன் அந்த அந்த ஆட்சி பீடத்திலே அன்று அமர்ந்திருந்து கொடுங்கோல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான ஆட்சியை நடத்தி இருக்கிறான் இல்லையா? தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய தெரியுது. ஆனா உண்மையாவே வந்து ஆப்பிரிக்கா இந்த மாதிரி மேலை நாடுகள்ல கூட முக்கியமா சொல்ல போனா இங்கிலாந்து அந்த மாதிரி நாடுகள்ல கூட மோசமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அங்கேயும் வந்து பெண்களை மதிக்காம தாழ்வுன்னு சொல்லி மத்தவங்களை மதிக்காம யூதர்கள்லாம் ரொம்ப பாடுபடுத்தி ரொம்ப மோசமான நிலைமைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கியா. இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா வந்து அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் இல்லையா? அதாவது இந்த கலியுகம் வந்து எப்படி முடியுங்கிற திரட்டுல ஐயா அப்படி ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கலாம். ஐயா அகில திரட்டுல கொடுக்கலையா, ஆனா அருள் நூல்ல வந்து ஐயா வந்து ரொம்ப அழகாவே வந்து மேல் மாசி 6-7-5 மாசி என்ற மாதத்தில் 15க்குள்ளிருந்து தர்ம யுகம் உதிக்கும், அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம் அப்படின்னு சொல்லி பெருங்காட்டினால் அழிவு வெள்ளத்தால் சொல்லி, அதாவது மேல் மாசி 6-7-5 கொல்லம் ஆண்டு சொல்லும் போது முதல் எண்ணை விட்டுட்டு தான் சொல்லுவாங்களாம். அதனால 6-7-5 1675 கொல்லம் 1675வது வருஷம் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிருக்காருயா. அது வந்து நம்மளுடைய ஆங்கில கணக்கெடுத்து பார்த்தா மாசி உலகம் அழிந்துரும் அப்படின்னு சொல்லி ஐயா அருள்நூல்ல சொல்லியிருக்காரு. அதாவது சரி, ஆனா இப்போ என்ன எவ்வளவு நாட்கள் இந்த இடைவெளி இருக்கும் இந்த கலியுகம்ங்கிறது சொல்லுங்களேன். எத்தனை வருடம் இன்னும் இருக்கலாம்? இன்னும் வந்து இன்னும் ஒரு 485 வருடங்கள் கிட்ட இருக்கும் ஐயா. 485 வருடங்களுக்கு மேலாக இந்த கலி இருக்கும் இல்லையா? ஆமா. அதாவது இனி வந்து இந்த 485 வருடமும் இந்த கலி என்று சொல்லக்கூடிய மாய்மாத எண்ணங்கள் மக்களை வந்து என்னென்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறத சொல்ற மகள். அது ஐயா வெள்ளத்தால் தேய் மாறாட்டத்தால் அழிவு, சமாளித்தால் அழிவு, கொலைப்பட்ட அழிவு, பெண்ணாலே ஆணழிவு, ஆணாலே பெண்ணழிவு, பூமி அதிரும் மோசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல காரணங்களால் வகுத்து சொன்னாம் அருளாலயம் அப்படின்னு சொல்லி சிவகாண்ட அதிகார பத்திரத்துல வந்து ரொம்ப அழகா ஐயா வந்து என்னென்ன அழிவு வரும், பெருங்காட்டுனால அழிவு வரும், அது வந்து நிறைய புயல் காற்றுகள் அழித்து இப்ப கூட அமெரிக்கா ஒரு இடத்துல ஒரு சின்ன தீவுல வந்து ஒரு பெரிய காற்று அடிச்சு ஊரே அழிவுதா சொல்றாங்க ஐயா. அந்த மாதிரி வெள்ளத்தால் அழிவு வந்து எல்லா இடத்துலயும் நடக்குது. சுனாமி நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டா சுனாமி வந்து வெள்ளத்தால் அழிவு, அதே மாதிரி உத்தரகாண்ட்ல ஒரு வெள்ளத்தால் அழிவு அப்படி வந்துச்சு. பேய் மாறாட்டத்தால் அழிவு வந்து எல்லா இடத்துலயுமே பேய்களுடைய அட்டகாசம் ரொம்ப இதுவா இருக்கு. சம்மாடியால் அழிவு, காதி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்ட அழிவு, நிறைய பேர் விஷம் குடிச்சிட்டு சாவுறாங்க. அது மாதிரி நஞ்சு தின்று கொலைப்பட்ட அழிவு, பெண்ணாலே அழிவு, ஆணாலே இது எல்லா இடத்துலயுமே பெண்ணாலே அழிவு, ஆணாலே பெண் அழிவுன்றது எல்லா இடத்துலயுமே எல்லா நாடுகளையுமே அது வந்து பரவலா பரவி இருக்கு. இந்த மாதிரி ஐயா சொன்ன அழிவுகளுக்கு உண்டான காரணங்கள் வந்து எல்லா இடத்துலயுமே வெறும் நம்முடைய நாட்டு மட்டும் இல்ல உலகமே அழிவு போறதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. அதாவது நீங்க இதுவரைக்கும் எத்தனை நூல்கள் படித்திருப்பீர்கள்? அதாவது அகிலத்திரட்டுவமானை, பகவத்கீதை, பைபிள், இப்படி என்னென்ன நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்கிறத சொல்லுங்க. ஐயா நான் வந்து பகவத்கீதை படிச்சிருக்கேன், அதே மாதிரி ராமாயணம் மகாபாரதம் படிச்சிருக்கேன், அப்புறம் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், அப்புறம் வில்லி பாரதம் படிச்சிருக்கேன், அப்புறம் அகில திரட்டு அருள் நூல் அதெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து புராணங்கள் நூல்கள் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா இதை விட ரொம்ப நம்மளுக்கு இந்த புத்தகங்கள்லாம் சில பேர் படிக்க முடியாம இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் வந்து நிறைய கிடைக்கும். அதெல்லாம் புத்தகங்கள் மட்டும் வாசிச்சாலே போதுங்க. நல்லா ஐயாவளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லாம
ஹிந்து மதத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஐயா. அதாவது இவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. மற்ற புத்தகங்களுக்கும் இந்த அகில திரட்டு அம்மானைக்கும் ஒப்பிடுகின்ற போது இதில் இருக்கக்கூடிய தத்துவம் அப்படி என்ன இருக்கிறதுங்கிறத ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம். ஆமா, ஏன்னா இப்ப நான் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் இதெல்லாம் படிச்சிருக்கான ஒரு எல்லாத்தையுமே ஒரே இதுவா ஆக்கி அகில திரட்டு அப்படின்ற ஒரு இதுல கந்த புராணமும் இருக்கும், இதுல ராமாயணமும் இருக்கும், இதுலயே மகாபாரதமும் இருக்கும், இதுவே ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய கதைகள் எல்லாத்தையுமே வந்து சுகபிரம்ம மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய மொத்த இதுவுமே வந்து இதுல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அகில உண்டாகும் பாரிகட்கு 30 காலம் உண்டாகும் குலங்களெல்லாம் நெருங்களே தானமான இல்லையப்பா, சாதி வரம்பு ஒழியதடா, சங்க கூட்டம் இல்லையப்பா, சரச கூட்டம் தானழிவு பெருகுதடா, பூமி எங்கும் ஆணும் பெண்ணும் வழிவாகும் அம்பலத்தரசர் முடிவாகும் கோதையர்கள் கொங்கையது வாழ்வார்கள் அகிலமடுக்கள் தங்களுக்கு மாற்றல் உண்டாகும் மாமோக ஆசையினால் மாசண்டையாகி வரும் காமோக வெறியதனால் கண்படிகள் உண்டாகும் மாதாவை பெற்ற பிள்ளை வாய்ப்பு நினைத்திடுமாம் தாதாவை செய்ய சந்ததிகள் கொண்டிடுவான் கோடானது வெறுக்குமடா கொல்லுவார் சில பேரை திரைகடலில் சிறிய மீனை துண்ணுமடா பெட்டை கோழி சிறகு தட்டி கூவவும் தான் கண்டேனடா. இவ்வளவு அற்புதங்களை இதற்கு மேல் என்னென்ன அற்புதங்களை ஐயா இருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? நீங்க சொன்ன ஒரு வார்த்தையுமே இந்த உலகத்தில் சொல்லணும்னா இப்ப வந்து ஐயா சொன்னது வந்து ஒரு நாளும் ஒரு நொடியும் நடந்துட்டு. அதாவது ஐயா சொன்னார், ஆனால் கைதட்டும் பொழுதோ கண்தட்டும் நேரமோ இந்த கலியன் இருப்பதெல்லாம் என்று சொன்னார் இல்லையா? அந்த அளவுக்கு தான் இந்த கலியனை வைத்திருக்கிறார். இருந்த போதிலும் ஆனாலும் அந்த கலியனுடைய விளையாட்டை ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை, அப்படிதானே? கலி என்றால் எளியல்லவோ கனையாடி வேண்டாமப்பா நீ சொன்னார் இல்லையா? அதனால் ஐயா நினைத்தால் நிச்சயமாக இந்த கலி என்ற மாய்மாலை எண்ணம் தகரும். நிச்சயமாக பிறக்கும் அற்புதமான யுகம் தர்ம யுகம். அந்த யுகத்தில் நல்ல மனுக்களை எல்லாம் அப்பன் வைகுண்டம் தட்டி எழுப்பி சிறப்பாக நம்மை வாழ வைப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாரம் நல்லா படிங்க. நல்லா படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க இப்போ? 11வது படிக்கிறீங்க. நல்ல பரீட்சை எழுதுங்க. உங்களுக்காக நாங்கள் ஐயாவிடம் கொண்டுகிறோம். வாரம் தவறாமல் ஐயாவினுடைய நாமத்தை இந்த அகிலம் தொலைக்காட்சியில் நீங்கள் தவறாமல் பேச வேண்டும். அதற்கு வைகுண்ட பகவான் அருள் தர வேண்டும் என்று ஐயாவை இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி, இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் வைக்கிறேனே. அதாவது ஐயாவை கலிநேச மன்னன் சோதனை செய்கின்ற போது முதலாக அவன் எதை கொண்டு அவரை சோதித்தான் சொல்லுகிறார்? முதல்ல ரொம்ப மோசமான சோதனையா இருக்குது. என்னன்னா ஐயா கடுவாய் புலிகிட்ட கொடுத்தது எனக்கு ரொம்ப மோசமான சோதனையா தெரியாது. ஐயா கடுவாய் புலிகிட்ட கொடுத்து கடுவாய் புலி ஐயா கடிச்சிடும் சொல்லி எல்லாரும் ரொம்ப பயங்கர ஐயா மண்டிட்டு ஐயா முன்னாடி தலையை தாழ்த்தி ஐயாவை வணங்கிட்டு போச்சு. அதுதான் ஒரு மிகப்பெரிய அவன் செய்த கொடுமையிலே ஒரு மிகப்பெரிய கொடுமை இல்லையா? அதாவது அதை கூட அகில திரட்டுல ஐயா அற்புதமா சொல்லுவார். நாரணமே நாங்கள் போகும் கர்மம் பேராய் நடக்க வேணும் பெரிய திருமாலே உண்மை சுவதிக்க ஒரு கடுவாய் கொண்டு வர செம்மையில்லா ராசா சினமே அனுப்பினார்கள் ஆனதினால் கடுவாய் அடியவர்கள் கையதிலே போலவுடன் பட்டிடவும் புண்ணியரே வரந்தாரும். அதாவது யாரு மன்னன் ஆணையிட்டு விட்டான் சேவகர்களுக்கு ஒரு வேங்கையை பிடித்து வாருங்கள் என்று. எங்கே போய் அவன் சொன்ன வேங்கை கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கவலையோடு ஐயாவிடமே கேட்கிறார்கள். நாராயணமே நாங்கள் போகும் கருமம் பேராய் நடக்க வேணும் பெரிய திருமாலே உம்மை சோதிப்பதற்காக ஒரு கடுவாயை கொண்டு வர செம்மையில்லா அறிவு இல்லாத ராஜா எங்களை அனுப்பியிருக்கிறார். ஆனதினால் கடுவாய் போனவுடன் எங்கள் கைகளிலே பட்டிவிட புண்ணியரே நீர் எங்களுக்கு வரம் தாரும் என்று ஐயாவிடமே வரம் கேட்டு போனார்கள். வேங்கையை பிடித்து வந்தார்கள். ஐயாவை வேங்கையில் நீங்கள் சொன்னது போல் வணங்கி நின்றது. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். ஐயா உண்டு. ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? காரம்பாட்டில இருந்து வீரபுத்திரன் பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிகழ்வில் வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி.
ஆமா ஐயா, இந்த நிகழ்ச்சி உங்களை போன்ற அற்புதமாக பேசக்கூடிய ஐயாவினுடைய பிள்ளைகளை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இல்லையா? அப்படி இல்லையா? அதாவது வந்து ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக ஐயா அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆமா, கண்டிப்பா. அதாவது இந்த அகிலம் தொலைக்காட்சி வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம சொல்லணும்னா இது ஒன்றும் சேட்டலைட் சேனல் கிடையாது இல்லையா? ஆனா ஐயா அகிலம்ங்கிற வார்த்தைக்கு ஐயா நிச்சயமாக உயிர் கொடுப்பார். ஆகையினால அது சேட்டலைட் சேனலா வரணும், கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் நிகழ்ச்சி பண்றோம். ஆனாலும் இந்த அகிலம் டிவியை போன்று இந்த எத்தனையோ சேனல்கள் இன்னும் இயங்கி கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் லைவாக ஒரு நிகழ்வு இந்த திசைநுழை சுற்று வட்டார பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னா அந்த பெருமை இந்த அகிலம் டிவிக்கு மட்டும்தான் சாரும். அதாவது இந்த சேனல் என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கச்சேரியில வந்து நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க வீடியோ எடுக்க வந்தாங்க, அப்படியே அந்த ஐயா கிட்ட பேசணும், அப்படியே நிகழ்ச்சிக்கு என்ன செய்யறேன் வந்தேன். இப்போ ஐயாவை பத்தி எவ்வளவோ கருத்துக்கள் எவ்வளவோ மக்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வைகுண்ட பகவான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமா ஐயா, அதாவது வந்து அதன் பிறகு இப்போ தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாது என்னை இந்த நிகழ்விலே நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் என்று ஐயா ஆசைப்பட்டு இருக்கிறாரோ என்னவோ நான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். என்னால் முடிந்ததை நான் படிக்கிறேன், என்னால் முடிந்ததை நான் சொல்லுகிறேன். அதாவது பக்தியுள்ள மக்களுக்கும் புத்தியுள்ள மக்களுக்கும் பயங்கள் தொலைத்து வைப்பேன், பதறாதே என் மகனே என்று ஐயா சொன்னார் இல்லையா? உண்மையிலே ஆண்டவன் மீது முழுமையான பக்தி உண்மையான பக்தி இருப்பவர்களுக்கு பயங்கள் என்பது இருக்காது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வகுத்தவன் பெரியவனானால் வருத்த முத்து கூட முளைக்கும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? வித்து வருத்த வித்து கூட என்ன செய்யும், முளைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த மாதம் வந்து அற்புதமான மாதம் இல்லையா? மாசி மாதம் ஐயாவினுடைய அவதாரம் நிகழ்ந்த மாதம் இல்லையா? எப்படியா ஐயாவின் மக்கள் இருவேறு தலைமொழி கொண்ட பூமியிலே சிறப்பான திருவிழா நடக்கும் இதே மாதம் படுகள பூமியாக அந்த வீர பூமியிலே. ஆமா, நீங்களாம் படுகள பூமியில எங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து ஐயாவினுடைய அவதாரத்தை பத்தி ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயாவுடைய அவதாரத்தையா? ஐயாவுடைய அவதாரத்தை நீங்க தான் சொல்லணும் சரியா? இல்ல, அதாவது வந்து திருச்செந்தூர் கடலுக்குள்ள இருந்து பொன்மகர வயிற்றுக்குள்ள இருந்து அவருடைய அவதாரங்களை நாங்க வேற மாதிரி சொல்லுவோம், நீங்க வேற மாதிரி சொல்லுவீங்க. ஐயா நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும். அதாவது நாங்க சொல்றோம்னா எங்களுக்கு வந்து முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை நம்பிதான் நாங்க சொல்லுவோம். சரி, நீங்க ஐலத்திரட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது சொல்றதை பார்த்து நீங்க சொல்லுவீங்க. ஆமா, அதனால எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாயி போகுது. சரி, அதாவது நமக்குள்ள வைகுண்டர் பிறக்கும் போது எங்க அம்மையை பெற்ற குடும்பத்தார்கள் அங்கே உண்டுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். அந்த அழுகைகள் என்ன தெரியும். ஆனா அந்த ஒரு உரிமையோட தான் நீங்க இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு தூரம் பேசுறீங்க இல்லையா? அன்னைக்கு நடந்த சமாச்சாரம் எல்லாமே தெரியும். அதாவது நடந்தது எங்கிருந்து அந்த நட்சத்திரம் உருவி வந்ததுங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கா. ஆமா, அதான் ஒரு அக்னியாலதான் பீடி கொண்டுதான் வரவுக்குள்ள இறங்குறது. சரி, ஆமா, அதுலதான் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே நட்சத்திரம் உருவா யாராவது இறந்து போயிடுவாங்க. அதுக்குள்ள தெரியும். ஆமா, உள்ள போயிட்டு ஆமா அக்கினி மேல இருந்து இறங்குது. சரி, இதெல்லாம் நீங்க வந்து ஐலத்திரத்துல ஐயா சொல்லியிருப்பாரு. அது எங்க சொல்லியிருப்பாரு நீங்க பார்க்க மாட்டீங்க. மின் உடம்பாய் பதிப்பேன்னு சொல்லி. அதாவது ஐயா வந்து பொன்மகர வயிற்றுக்குள் இருந்து
நாராயணமும் அன்னை மகாலட்சுமியும் மகரமாய் சமைந்து இந்த உலகத்திற்கு நமக்கு தந்தார் இல்லையா? அவதாரமாக வந்தார். வருகின்ற போது முதலாக தாய் கிழவிக்கு கொஞ்சம் அதிசயங்களை காட்டி ஒரு வாசகம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுவேல ஆண்டாயிரத்தெட்டுக்கு முன்னே அன்னையன நீ இருந்தாய் கூண்டாமெட்டாம் ஆசியில் ஆண்டார் மகவாய் நாராயணனுடைய பிள்ளையாக இந்த அவனிக்கு நான் வந்திருக்கிறேன் தாய் கிழவியே என்று ஐயா என்ன சொல்லுகிறார்? அறிவுரை சொல்லுகிறார் இல்லையா? சொன்னதே இல்லை. அற்புதமான ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க ஐயா. அதாவது அதையும் தாண்டி கந்தனுக்கு ஐயா சட்டம் சொல்லுகிறார். நாடு கேட்க போகிறேன் நாராயணனாகிய நான் இல்லையா? அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி உபதேசங்களை சொல்லி ஐயா தருவை கரையில் மனுச்சுருவம் எடுக்கிறார். மனு கண் காண அதுதான் மனிதனுடைய கண்களுக்கு காட்சியாக மனிதனாக. அதுக்காக ஐயாவை மனுஷனின்னு நினைச்சிடாதீங்க இல்லையா? கண்டிப்பா முழித்து வருகிறேன். ஆமா நம்மள மாதிரி பிறந்தவங்க கண் விழிச்சு பார்க்க முடியும். ஆமா கண் விழிவு கிடையாது. அவ்வளவுதான். சரி, அப்படி தருவைக்கரையிலே ஐயா மனுச்சுருவம் எடுத்து தட்சணாபதி பூவண்டன் தோப்பு என்று சொல்லக்கூடிய இப்பொழுது சாமி தோப்பு என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த அற்புதமான தோப்பிலே ஐயா 6 வருடம் தவம் இருக்கிறார். தவம் ஐயா ஐயா சாமி தோப்புல அவதரித்து எத்தனை மாதங்கள் ஆச்சு? சுவாமி தோப்பில் அவதரித்து எத்தனை மாதங்கள் ஆனது? மாசி 20க்கு அப்புறம் எத்தனை மாதங்கள் ஆனதுன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்கிறேன். மாசி மாதம் 20ல ஐயா பிறந்தாங்களா? சரி. பிறந்து பூவண்டன் தோப்புல அவர் உச்சி குளிராக்கி அவர் தவம் இருப்பதற்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு மாதங்கள் எத்தனை நாட்கள் ஆனது? அந்த கேப் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறீங்க? ஆமா, அது எனக்கு தெரியலையா, நீங்களே சொல்லுங்களேன். நீங்க தானே சொல்லணும். ஐயா அகண்ட அவர் அது குறிப்பிட்ட காலங்கள் பார்த்து அழகான மூல நட்சத்திரத்துல பஞ்சமி திதியில அருமையாக தவத்துக்கு வந்தார். அந்த மூலங்கிறத 2 விதமா வச்சிருப்பார் உவமை. அதுதான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அதான் அகிலத்திரட்டிலே சொல்லுகிறார், நன்றிந்த வாட்சை வள்ளி நற்கதிர் உதிக்கும் வேளை பண்டிந்த மூலம் தன்னில் பஞ்சமி நேரம் தன்னே குண்டத்தின் அரச கோவான். அகிலத்திரட்டிலே குவேல சரி சரி. சரி ஐயா தவ நிலையில இருக்கும் போது என்னென்ன அற்புதங்கள் செய்துகிட்டு இருந்தார் அவரை? அதாவது ஐயா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அதாவது சாதாரண மனிதனுக்கு மனிதனாக காட்சி கொடுத்த இறைவன் தெய்வம்தான் என்று மனிதன் நம்பக்கூடிய அளவுக்கு அந்த தவத்தில் இருந்து என்னென்ன அற்புதங்களை அவர் செய்தார். சரி. ஆமா, நிறைய பேர் அந்த கோடி வாழ்ந்தவங்க அவரை கிருக்கன் சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கா. சரி. ஆமா, அது பின்னால் அது எப்பேற்பட்ட மகத்துவமாங்கிறதுங்கிறது அவங்களுக்கே தெரியாம மாண்டு போவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐயா சிவசிவா சிவசிவாங்கிற வார்த்தை மட்டும்தான் இருந்தே தவிர அவர் யாரையும் விழித்து பார்க்கவில்லை, அவர் யாரையும் பார்க்கலங்கிறதான் நாங்கள் அறிந்தோம். அதாவது அகிலத்திரட்டு எழுதும் போது கூட அண்டல் புழுகள் என்று எல்லாம் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? அதாவது அகிலத்திரட்டு அம்மானையை எழுதுகின்ற போது நீங்க சொன்னது போல சில பேர் அண்டல் புழுகள் என்றெல்லாம் பேசி இருக்கிறார்கள் அந்தைய காலத்தில். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மகத்துவம் இப்பொழுது இதான் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதுதான் உண்மை இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அது ஏகப்பட்ட இதுகள் இருக்கு.
கண்டிப்பா ஐயா. அவ்வளவு அதாவது அகிலத்தை இந்த உலகத்தை துரட்டி அதிலே எழுதியிருக்கிறார் இல்லையா? யுகா யுகங்கள் தோறும் நடக்கக்கூடிய காரண காரியங்கள் அத்தனைக்கும் அதிலே எழுதியிருக்கிறார் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சரி சரி, இப்ப உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். அதாவது ஐயா வைகுண்டர் தவநிலையில் இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் பேய்களை எல்லாம் வரவழைத்து அதை அழித்தார், எரித்தார். அப்போது ஐயா எத்தனை ஆண்டு தவம் நிறைவு செய்திருந்தார்? ஒன்றரை வருஷம். 1.25 வருடமா? 15 மாதம். சரிதா சரிதா சரிதா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இவ்வளவு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுங்கள். அது மட்டுமல்ல ஐயா, உங்களுக்கு நீங்கள் இந்த அகிலம் டிவியில் பேசக்கூடிய ஊக்கத்தையும் பலத்தையும் ஐயா உங்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும். இவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டும். அதற்கு ஐயா அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திப்போம். ஐயா உண்டு. ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பெருமனையிலிருந்து முத்துச்செல்வி பேசுறீங்க. பரவாயில்லை, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அகிலம் தொலைக்காட்சியில் அகில திரட்டோடு அன்பு கொடி மக்கள் நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு இப்பொழுது நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது இந்த அகிலம் டிவியில் பதிவாகி கொண்டிருக்கிறது. அகிலம் TV.com வெப்சைட்டில் இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அகில திரட்டு ஒரு நூலில் இருந்து ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள், பார்க்கலாம். எந்த மொழியும் மறியெழுத்தும் ஏதா எழுதி இவ்வுலகில் சிந்தை மகிழ்ந்த அன்பருக்கு பெரிய திருமால் எழுதினாரே, எந்த பெருமான் எழுதினதை எடுத்து வாசிப்புரைத்தவரும் சந்தமுடனே வாழ்ந்து மிக தர்மபதியும் காண்பாரே. அதாவது எந்த மொழியும் என்னெழுத்தும் ஏடாய் சேர்ந்து இவ்வுலகில் சிந்தை மிகுந்த அன்பருக்கு திடமாய் தெளிவாக நான் எழுதி வைத்தேன். இந்த வாசகத்தை படித்தவர் சந்தமுடன் வாழ்ந்து தர்மபதியும் காண்பார் என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா? பரவாயில்லை, அற்புதமான ஒரு செய்தியை அகில திரட்டில் இருந்து நீங்கள் சொன்னீர்கள். உண்மையிலே பெருமலையில் இருந்து ஐயாவினுடைய பிள்ளைகள் அற்புதமாக பேசுகிறீர்கள். ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் அந்த பூமியிலே அற்புதமாக இருக்கிறது, பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எல்லோரிடமும் ஒவ்வொரு கேள்வி வைப்பது போல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது இந்த மாதம் மாசி 20ஆம் தேதி ஐயா இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வந்தார். அதனால இந்த மாதம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஐயா சிறப்பாக நமக்கு அமைத்து தர ஆண்டவனை வேண்டுவோம். இப்ப என்ன படிக்கிறீங்க? 12ஆவது வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? நல்லா படிக்கிறீங்களா? சரி, எக்ஸாம்ல எழுதணும், நிறைய மார்க் வாங்கணும். ஐயாவை தினமும் ஒருமுறை ஐயா சிவசிவா அரகரா என்ற நாமத்தை சொல்லி நீங்கள் பரீட்சை எழுதுங்க. நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையில் நிச்சயமாக ஐயா அழைத்து செல்வார். இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அதாவது இப்ப இதுக்கு முன்னால பேசினவங்க கிட்ட பேசும்போது லோகம்னு பேசணும். அதாவது 7 லோக தேவர்களைத்தான் இந்த பூமியில் சான்றோர்களாக நாராயணம் பிரவிசேது நம்மை என்ன செய்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். இந்த கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம தர்மயுக ராஜ்யத்திலும் நாம் ஐயா அழைத்து செல்வார். அந்த அடிப்படையில் நாம் பேசினேன் இதுக்கு முன்னால. அந்த 7 லோகம் என்ன லோகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏழு லோகம் என்ன லோகம்னு சொல்லுங்க. சிவலோகம், பரலோகம், பிரம்மலோகம், தேவலோகம், வைகுண்டலோகம், சொர்க்கலோகம், யமலோகம். ஆனா கடைசியில எல்லாம் போறது யமலோகம் இல்லையா?
அந்த லோகம். ஆக மொத்தம் 7 லோகம். இந்த 7 லோக தேவர்களைத்தான் சான்றோர்களாக இந்த பூமியில் நம்மை பிறவி செய்திருக்கிறார். பரவாயில்லாம வாழ்த்துக்கள், நல்லா படிங்க, நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே 2 பரிசுகள் யாருக்கு என்பதை தவறாமல் அறிவிப்போம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை agilamtv.com வெப்சைட்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை நீங்க மறுபடியும் பார்க்கலாம். எல்லா சிறப்பையும் நாராயணம் உங்களுக்கு நல்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஐயாவை வேண்டி வணங்கி, துவரையும் பதியதுதான் துலங்கி வரும் நாளையிலே இளங்குமடா என்பதிதான் எழுதினேன் என் மகனே என்று ஐயா சொன்னார். அதுபோல எல்லா சிறப்பையும் ஐயா தருவார். அந்த நம்பிக்கையோடு மறுபடியும் தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா உண்டு. சரணம் சரணம் ஐயா சரணம். வைகுண்டா சரணம். ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோடாவிளையிலிருந்து முத்துச்செல்வி பேசுறீங்க. பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில், அதாவது கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அடித்தளமாக இருந்து அற்புதமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஐயா வாழ்வில் எந்த குறையும் வைக்க மாட்டார். நிறைவாக உங்களை சிறப்பாக வாழ வைப்பார். ஐயா உண்டு. என்ன படிக்கிறீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மன்னார்புரம் போற பாதையில இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கிறீங்க. பரவாயில்லை, வாழ்த்துக்கள். உங்களுடைய தாங்கல்ல எத்தனை நேரம் பணிவிடை செய்வீங்க? ஐயாவுக்கு எப்போ காலையில, சாயங்காலம், மத்தியானம் எப்போ பணிவிடை செய்வீங்க? ஓ, தினமும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதியமும் நைட்டும்? மற்ற நாட்கள்? மற்ற நாட்கள் இல்ல. ஆனா நீங்க தினமும் விளக்கு போடணுமா? சரியா? அதாவது தினமும் சாயங்காலம் விளக்கு போடுங்க. சரியா? ஏன்னா அந்த இப்ப எங்கெங்கு பார்த்தாலும் ஐயாவினுடைய வழிபாடு சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஐயா ஏன் நம் ஐயாவினுடைய பிள்ளைகளை சிறப்பாக வைத்திருக்கிறார். அதான் காரணம். முன்னால பாத்தீங்கன்னா அங்கங்க இந்து மதத்தினுடைய கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஊருகரையில இருக்கும். ஆனா வருஷத்துல ஒரு நாள் தான் வருவாங்க இல்லையா? அப்பத்தான் அதுக்கு எல்லா அபிஷேகமும் நடக்கும். ஆனா ஐயா நம்மளை அப்படி செய்யல. ஐயா நம்மள்கிட்ட அப்படி சொல்லவும் இல்லை. அதனால நீங்க உங்களால் முடிந்ததை ஐயாவுக்கு விளக்கை மட்டும் தவறாமல் ஐயாவுக்கு போட்டு 1 நிமிடம் அந்த இடத்துல நின்று வணங்குங்க. சரியா? இப்ப இந்த நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு கேள்வி கேட்கறது போல உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னால ஏதாவது இளத்திரட்டுல இருந்து ஒரு செய்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள் மாறி மறைந்திடும் வாய்மீது நோய் வைக்கும். கீழ்ஜாதி எல்லாம் கிரீடங்கள் மிஞ்சி அவர் மேல்ஜாதி தன்னை வேலை கொண்டு தாம் வருவார். அன்பருக்கு நோக்கம் வாக்கில் இருக்கும், அன்பருக்கு நோக்கம் அடங்கி இருக்கும். முதல் ஆரம்பிச்சது எப்படி சொன்னீங்க? வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள். கண்டிப்பா சுனாமி என்ற வார்த்தையை ஐயா முதல்ல சொன்னார் இல்லையா? வாரி கடல், கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள். அப்படிதானா? ஏகப்பட்ட உயிர் கடலோட போயிருச்சு இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் இந்த கலியுகத்தில் வரும் என்பதை எடுத்து காட்டிய ஒரே ஆகமம் அகிலத்திரட்டு அம்மா அணை. அதை சொன்னது ஐயா இல்லையா? பரவாயில்லை, வாழ்த்துக்கள். இப்போ ஒரே ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சி மூலம் அவங்ககிட்ட நான் வைக்கிறேனே. அதாவது நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்தீங்களா? இப்பதான் பாக்குறீங்க. அப்ப நிகழ்ச்சியை ஃபுல்லா பாக்குறதே இல்ல. கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் பேசுறீங்க. கேள்வி கேட்கறதுக்கு பேசும்போது மட்டும்தான் பாக்குறீங்களா? இப்ப இதுக்கு முன்னால பூப்பதியில் ஐயா யாரை இகனை மனம் புரிந்தார்னு கேட்டேன். அதை மட்டும் பாத்தீங்க. சரி, அரவக்கொடியோன் என்ற வார்த்தை என்ற பெயர் பெற்ற அசுரன் யாருன்னு சொல்லுங்க. அரவக்குடியோன் பாம்பு. பரவாயில்லை, வாழ்த்துக்கள், சந்தோஷம். சரியான பதில். அரவக்குடியோன்னா என்ன, அதுக்கு விளக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? அரவக்குடியோன் தெரியல? பாம்பை விட
பாம்பினுடைய விஷத்தை விட மோசமான கொடிய, அதான் அரவக்கொடியோன். சரியா? மாதம் பிறந்தவுடன் இந்த பாட்டு பரவாயில்ல, அற்புதமா பாடியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுங்கள். ஐயா சொன்னது போல பொய்யில்லை, பிசாசு இல்லை, பில்லியம் வினைகள் இல்லை, நொய்யில்லை, நோவில்லை, நொம்பல துன்பம் இல்லை, தொய்வில்லை, இறைகள் இல்லை, சுருட்டும் ஜாலம் இல்லை, மையில்லை, உலகத்தோரே வாருங்கோ ஓர் நினைவாய் என்று சொன்னது போல எல்லா சிறப்பையும் உங்களுக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், பேசுங்கள். ஐயா உண்டு. ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பரவாயில்லை, வாழ்த்துக்கள். நடுவக்குறிச்சியில இருந்து, மேல நடுவக்குறிச்சியில இருந்து உமா பேசுறீங்க இல்லையா? வாழ்க வளமுடன். எல்லா சிறப்பையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே இறைவனை நான் இருகரம் குப்பி வேண்டுகிறேன். ஐயா எல்லா சிறப்பையும் உங்களுக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்வில் தொடர்பு கொண்ட உங்களுக்கு அகிலம் டிவியிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சொல்லணும்னா, எவ்வளவோ கஷ்டத்தை தந்தாலும் அதையே தாண்டி நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. அதாவது ஐயா சொல்லுவார், தூணை மலையென்று நம்பி தொழுத பேருக்கு தொட்டு நாமும் சாற்றி வருகிறார் இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நாம் எவ்வளவு தூரம் நம்புகிறோமோ அதற்கு பாத்திரமாக நிச்சயம் நாம் இந்த கலியுக வாழ்வில் சிறப்படைவோம் என்பது உண்மை இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில எல்லோரிடமும் ஒவ்வொரு கேள்வி வைப்பது போல அகிலத்திரட்டில இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வைக்கிறேன். அதுக்கு முன்னால நீங்க படிச்சது அகிலத்திரட்டில இருந்து ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீ படிக்கல, எவ்வளவு நாளா படிக்கல? சொல்லுங்க, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி, ஏதாவது உங்க மனசுல இருந்தா சொல்லுங்க. ஏதாவது ஒரு வசனம் இருந்தா, ஒரே ஒரு வார்த்தை. இப்போ இல்ல, முன்னாலுமே நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுமே ஒரு தடவை இருந்துட்டுதான் எங்க அம்மா கூப்பிட்டாங்க எங்க ஊர்ல பால்முறையோட. அந்த சமயத்துல நிறைய எனக்கு படிக்க வேண்டியிருக்கு, நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா உடனடியா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வரவும் செஞ்சேன். சரி, உங்க படிக்க முடியாத அளவு இருந்தது கூட அந்த சமயத்துல உடனடியா படிச்சு முடிச்சேன். இப்ப யோசிச்சு பார்த்தா அவனுக்கு அப்படி அதிசயமா தான் அந்த நாளிலே நடந்துருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய படிப்பு டிகிரி என்னங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். நான் எம்எஸ்சி போனேன், ஆனா பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி போனீங்க, அதுக்கப்புறம் போக முடியல இல்லையா? அதாவது எந்த காலேஜில் நீங்க படிச்சீங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காலேஜில் நீங்க படிச்சீங்க? நான் பிஎஸ்சி திருச்செந்தூர்ல படிச்சேன், எம்எஸ்சி தூத்துக்குடியில காமராஜ் காலேஜ்ல. பரவாயில்லை தாயே. உண்மையிலே ஆண்டவன் வைகுண்ட பகவான் உண்மையாக இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகள். அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக ஐயா உங்களுக்கு பலன் கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ பேர் பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக ஐயா எனக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆகையினால கண்டிப்பா நீங்கள் நடந்து வருவதை நாரணம் பார்ப்பார், இந்த உலக மக்கள் பார்க்கும். அந்த காட்சி ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரமே நடக்கும்மா. சரியா? அந்த உறுதியோடு தான் ஐயாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? உங்களுடைய படிப்பு என்ன, நீங்க எப்படி வாழ வேண்டும், அந்த ஒரு நிலையை ஐயா உங்களுக்கு அமைத்து தரவில்லையே என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். ஆனால் நிச்சயமாக ஆனா நான் வரணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் உங்க மாதிரி பேசுறேன், அது உங்களுக்கு அத மாதிரி வரணும்னு படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ கண்டிப்பாம்மா, கண்டிப்பா அவசியமும் இல்லதான் போல இருக்கு. அது எனக்கு பார்க்க தோணுது. ஏன்னா எல்லாம் எதுனாலும் அது நேரம் என்ன படிச்சோடு தெரியாம என்னன்னு தெரியாம ஒரு தடவை எல்லாம் படிச்சு வச்சிருந்தேன். போன வருஷத்துலாம் அருங்கூர்ல இருந்தே நிறைய படிச்சு வச்சிருந்தேன். சரி, அப்புறமா இப்ப திரும்ப மறந்து போட்டு திரும்ப படிச்சு. இப்போ
கண்டிப்பா சொல்லுங்கப்பா, அன்பருக்கு துணையாக இருந்திடுங்கோ என்று ஐயா சொன்னது போல, அதாவது கண்டிப்பா ஐயாவினுடைய நாமத்தை பேசக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு ஐயா என்னை கொண்டு வந்தால் போதும் என்ற ஒரு பரந்த ஒரு எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே தந்திருக்கிறாரே, அதுவே உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அது மட்டுமல்ல ஐயா, நீங்கள் நினைத்தபடி உங்கள் தாயும் தகப்பனும் என்ன நினைக்கிறார்களோ அதை ஐயா கூடிய சீக்கிரமே நிகழ்த்தி தர வேண்டும். ஐயாவினுடைய அந்த தாங்கலிலே பால்முறை திருவிழா சிறப்பாக நடக்க வேண்டும். ஐயா அங்கே குடிகொண்டு மக்களுக்கு அருள் காட்சி கொடுக்க வேண்டும். அந்த ஒரு நிலைப்பாட்டை ஐயா அந்த மேலநடுவு குறிச்சி மக்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவை வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எல்லோரிடமும் ஒவ்வொரு கேள்வி வைப்பது போல, அதாவது பூப்பதியில் ஐயா யாரை இகனை மனம் புரிந்தார்னு இதுக்கு முன்னால கேட்டேன் இல்லையா? ஹலோ, இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், அதாவது எக்கால துர்க்கை யாரை கொல்வதற்காக வரம் கேட்டாள்? அகிலத்திரட்டு படிச்சிருக்கீங்கல்ல? எக்கால துர்க்கை யாரை கொல்வதற்காக வரம் கேட்டாள்? யாரை கொல்வதற்கு? பரவாயில்லை, வாழ்த்துக்கள் அம்மா. அதாவது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இருந்தாலும் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக ஆர்வப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஐயா எனக்கு நான் கேட்டேன் தந்தார் என்ற வார்த்தையை நீங்கள் இந்த அகிலம் டிவியில் பேச வேண்டும். அதற்காக நான் இப்பொழுது ஐயாவை வேண்டுகிறேன். சொல்லுங்கம்மா. கண்டிப்பாமா கண்டிப்பாமா ஐயா உங்களுக்கு நடத்தி தருவார். சரியா? அதான் கண்டிப்பா ஐயா நடத்தி தருவார் நிச்சயமாக. அந்த மேலநடுவு குறிச்சியில் ஐயாவினுடைய வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி அடையும். அந்த பூமி சிறப்பாக இருக்கிறது. ஐயா வருவார் உங்களை தேடி. ஐயா உண்டுமா? அன்பானவர்களே, இதுவரை அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஐயாவின் உருளால் அன்பு குடிமக்கள் அத்தனை பேருடைய தயவால் அற்புதமாக நடைபெற்றது. எல்லா சிறப்பையும் ஐயா எல்லா மக்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவை வேண்டுகிறேன், வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சி இன்றைய தினம் முதல் கிழமை சிறப்பு நிகழ்ச்சியாக அகிலம் தொலைக்காட்சியில் இவ்வளவு நேரமும் நீங்கள் கண்டுகளித்தீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் 2 பரிசுகள் யாருக்கு என்பதை தவறாமல் நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி 2 பேரை இந்த நிகழ்விலே இப்பொழுது தேர்வு செய்திருக்கிறோம். முதலாவது இடம் காரம்பாட்டை சார்ந்த வீரபுத்திரன் ஐயா அவர்களுக்கும், 2வதாக நவலடியை சார்ந்த அம்பிகா அவர்களுக்கும் 2 பரிசுகள். அடுத்த வாரம் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் பரிசை வாங்கிக் கொள்ளலாம். ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும். ஐயா மாப்பு தந்து ஐயா எங்களை யாதொரு நோய் நம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் தர்மத்துக்கு இறங்கி அன்னமும் வஸ்திரமும் தந்து ஐயா எங்களை பாதுகாத்து ரட்சிக்கணும். ஐயா நாங்கள் ஒருவர் சொன்னதை ஒருவர் கேட்டு ஒன்றுக்கொன்று நிரப்பா இருக்கணும். ஐயா பொறுமை தரணும். ஐயா நல்ல புத்தி தரணும். ஐயா எங்கள் கூரையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் வளம் பெற வேண்டும். எல்லா சிறப்பையும் ஐயா நீர் எங்களுக்கு தர வேண்டும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிகழ்வதற்கு அருள் புரிய வேண்டும். அடுத்த வாரம் இந்நிகழ்வில் மறுபடியும் அன்பு குடிமக்களை சந்திப்பேன். ஐயா உண்டு.